இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு டார்கெட் பண்றாங்க சார்? தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைமையிலான கட்சிகள் எதிர்க்கும், அதிமுக தலைமையிலான கட்சிகள் ஆதரிக்கும். அதிமுக தலைமையிலான கட்சிகள் ஆதரிக்கிறதுலே அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. நாளைக்கு அவங்க ஏதாவது உயர்ந்த பதவியில அமர்ந்து டெல்லியை பகிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இதுவரைக்கும் இடி பாயும் இல்ல வந்து சிபிஐ பாயும் அப்படிதான் பயப்படணும். இப்போ கவர்னர் பாய்வாரு, அது ரொம்ப டேஞ்சரஸ் இல்லைங்களா? இந்த கவர்னர் விடுங்க, எந்த கவர்னர் வந்தாலும். அவ்வளவு பெரிய வெங்கட்ராமங்க தமிழர் தானே அவரு. இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்கு, தமிழர் சிபிஆருக்கு வந்து ஆதரவளிக்கணும், ஒரு சன் ஆஃப் த சாயில், இந்த டிஸ்கஷன் ஓடுது, ரைட்டுங்களா? அப்போ வெங்கட்ராமன் துணை ஜனாதிபதி ஆகும்போது திமுக ஆதரிச்சுதான்னா ஆதரிக்கல. துணை ஜனாதிபதியிலிருந்து அவர் ஜனாதிபதி ஆக்கப்படும் போது திமுக ஆதரிச்சுதான்னா ஆதரிக்கல. ஏன்னா அவங்க ஐடியாலஜிக்கலா டிஃபரன்ஸ் சொன்னாங்க. அதே வெங்கட்ராமன் தமிழர் தான், திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணது அவர் தானே 91. எதுக்காக நான் சொல்றேன்னா, மோஸ்ட்லி வந்துங்க டெல்லியோட எஜமான விசுவாசம் இதை வச்சுதான் ஞானேஷ்குமாரும் அப்படிதான் டிசைட் பண்றாரு, வெங்கட்ராமனும் அப்படிதான் டிசைட் பண்ணாரு. இது காலகாலமா நம்ம பார்த்துட்டு வர்ற விஷயம். ஆனா அரசியல் வாழ்க்கையை வந்து ஸ்தம்பிச்சு போக செய்யற அல்லது அஸ்தமனம் செய்ய ஆக்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடுறது இல்லை. கருப்பு சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பிஎம்எல்ஏ இவ்வளவு தூரம் டீத் வந்தது காரணம் வந்து சிதம்பரம் தான். அவர் தான் வந்து இவ்வளவு அதிகாரங்களை அதுக்கு கொடுத்தாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு, புனிதமான நோக்கங்க, ஆயுத கடத்தல்காரர்களை பிடிக்கிறது எப்படி, போதை மருந்து கடத்தல்காரர்களை பிடிக்கிறது எப்படி, இவ்வளவு கடுமையான விதிகள் வச்சாதானே அவங்கள பிடிக்க முடியும்னாரு. ரைட்டு, இப்ப அவங்கள பிடிச்சிட்டு இருக்காங்களாங்கிறது கேள்விக்குறி. நம்ம குண்டாஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க முதல்ல அந்த எம்ஜிஆர் காலத்துல, நல்ல ஞாபகம் இருக்கு. குற்றம் செய்வதே இவங்க வாடிக்கையா கொண்டிருக்காங்க. இவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது, குற்றம் செய்யறதுதான் தொழில். ஒரு வருஷம் முடக்கினா தான் சரியா வரும், ஒரு வருஷம் முடக்கினா அவனோட எல்லா பேக்ரவுண்டும் முடங்கும். அப்படிதான் அந்த ஆக்ட் பாஸ் ஆச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சு, கருப்பு சட்டங்கள் வந்துங்க மக்களுக்கு அந்த நுணுக்கங்கள் தெரியாது. ஆனா கருப்பு சட்டங்கள் பெரும்பாலும் குரல் விலையை நெரிக்கத்தான் பயன்படுது.